Praise Lord. வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மெர்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூசையப்பர் கட்டி கொடுத்த படிக்கட்டை பற்றியும் அவரை செஞ்ச அதிசயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அவர் நிறைய மிராக்கிள் செய்வார். அவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டாலே போதும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாலே போதும், அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த ஒரு மிராக்களை அவர் செஞ்சுருக்காரு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம நவநாள் ஜெபிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த நவநாள் மேலே முழு நம்பிக்கை நவநாளில் ஜெபிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதும் அப்படி தான். நவநாள் ஜெபிச்சதுனால சூசையப்பர் என்ன அதிசயம் செஞ்சாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றில் கனியாக்கிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாகலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூசையப்பர் கட்டி கொடுத்த படிக்கட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ மெக்சிகோவில் லொரிட்டோ சாப்பலில் இருக்குது. இதை சூசையப்பர் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த வீடியோவில் எப்படி அந்த பேர் அதுக்கு வந்தது அப்படின்றத பற்றியும், அது எப்படி கட்டி கொடுத்தாரு நம்ம சூசையப்பர்ன்றதை பற்றியும் நம்ம பார்ப்போம். நியூ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய லொரிட்டோ சிஸ்டர்ஸ்க்கு அவங்க ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு சாப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அது இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய இன்ஜினியரிங் கிட்ட போய் அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சாப்பல் டிசைன் பண்ணி தர சொல்லி. ஸோ அந்த இன்ஜினியர் யாருமே கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசிசியாருடைய பெஸ்லிகாவை கட்டி கொடுத்த அந்த இன்ஜினியர், டிசைன் பண்ணி கொடுத்த அந்த இன்ஜினியர் தான் அவர். ஸோ அவர்கிட்ட எங்களுக்காக ஒரு சாப்பல் கட்டி கொடுங்க, எங்களுக்காக ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் ஒத்துக்கிட்டு அதை டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி அழகாக அதை பண்ணி அவங்கக்கிட்டேயும் காமிக்கிறாரு. அந்த சாப்பலில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பண்ணி ஒவ்வொரு விஷயமும் அழகாக டீட்டெயில்டாக நல்லாயிருக்கு. அதை என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பில்டிங், அந்த சாப்பல் கட்டுறதுக்காக எல்லாம் பண்ணியும் தொடங்குறாங்க. தொடங்கி பாதி பில்டிங், அதாவது பாதி சாப்பல் கட்டி முடிக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவர் கட்டி முடிக்கும் போது கொயர் ப்ராக்டிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்த லாஃப்ட்டுக்கு மேலே வச்சுருக்காரு. அதாவது 20 அடி உயரம் அந்த இடம். அந்த இடத்துல தான் இவங்க பாடுற மாதிரியும், அந்த பாட்டு அங்கே உக்காந்துட்டு எல்லாமே ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரியும் அது ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துருக்காரு சிஸ்டர்ஸ்க்கு. ஆனால் அந்த இடத்துக்கு போகக்கூடிய படிக்கட்டை சேர வேண்டிய அந்த நேரம் வரும்போது அவரே இறந்துடுறாரு. அவர் இறந்தோடனே சிஸ்டர்ஸ்க்கு ஒரே கவலையாகிடுது. ஏன்னா அந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏறுறதுக்கு முடியாது. 20 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம எப்படி போய் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம மாஸ் நேரத்தில் எப்படி நம்ம பாட்டு பாடுறது அப்படின்றது ஒரே கவலையாகவே இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போவோம், எப்படி நம்ம ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷனாக அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி எல்லாம் முடிவு பண்ணி அந்த 20 அடி உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏணியை அந்த இடத்துல போட்டு சிஸ்டர்ஸ் அது மேலே ஏறி அந்த அவங்களுடைய வேலைகள், அந்த கொயர் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நடக்குதுன்னா, அதில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அவங்களுடைய அங்கி, அதாவது அந்த உடை ஆனது காலுக்கு கீழே தொங்கும், அதாவது தரையிலேயே படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதை எடுத்து பிடிச்சிக்கிட்டு அவங்க ஏறிட்டு போகும்போது ஏதாவது ஒரு தவறு நடந்து கீழே விழுந்துருவாங்களோ, அந்த ஏதாவது ஒரு சம்திங் ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதனாலேயே அவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன்லேயும் போயிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சூசையப்பர் அவர்கிட்ட நவநாள் ஜெபத்தை வச்சு ப்ரே பண்ணுறாங்க. இவருக்கு மட்டும்தான் நம்மளால் உதவி செய்ய முடியும், நம்ம இவருக்கு கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு நவநாள் ஜெபத்தை சூசையப்பருக்காக ப்ரே பண்ணுறாங்க. முதல் நாள் நவநாளில் இருந்து 8வது நாள் நவநாள் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே தெரியல. 9வது நவநாள் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் நான் அந்த கட்டித்தரேன், நான் ஒரு நபர், நல்லா ஒரு வயதான ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் அந்த படிக்கட்டை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரியாக சொல்கிறாரு.
இவங்களுக்கு வந்து ஒரே வந்து ஆச்சரியம், எப்படி அது வந்து முடியும்? இவர் ஒரே ஆளா இருக்காரே, கையில எதுவும் பொருளும் இல்லையே, எப்படி இவர் கட்டித்தரேன் நீ எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே அவர் வந்து நம்பிக்கையா சொல்றாரு, நீங்க சான்ஸ் குடுங்களேன் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லும்போது, சரி ஓகே நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ் வாய்ப்பு தராங்க. 3 மாசம் அந்த நபர் வந்து எடுத்துக்கிறாரு. 3 மாசம் எடுத்துட்ட பிறகு அந்த அந்த படிக்கட்டானத செஞ்சு முடிக்கிறாரு. அந்த 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 பாட்டு பாடுவோம் இல்லையா? அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு அழகான சுழல் படிக்கட்ட வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டு, அவரு கிளம்பிர்றாரு. அவர் எப்படி கிளம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நன்றி சொல்லுவாங்கன்னும் எதிர்பார்க்கல. இவங்க கிட்டேருந்து ஒரு காசும் எதிர்பார்க்கல. இவங்களுடைய அதாவது அந்த அதாவது நம்ம பண்ணி கட்டி குடுத்ததுக்கு பாராட்டுவாங்களே, அது அது கூட இவர் எதுவுமே எதிர்பார்க்காம, அவர் மாயமாவே மறைஞ்சிருக்காரு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், படிக்கட்டு அழகாக கட்டி கொடுத்துட்டாரு, இவரை நம்ம பார்க்கணும், இவருக்கு ஏதாவது செய்யணுமே, இவருக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவரை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பலில் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் தேடுறாங்க, இல்லை. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி ஆட்களில் சரி ஓகே இவர் வந்து கட்டி கொடுத்தாருல, இவர் யாரையாவது கண்டிப்பாக அமைச்சிருப்பாங்க, இவர் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இங்கே இருந்தால் எங்கேயாச்சும் வாங்கியிருப்பாரு, நம்ம போய் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அவர் அங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி தேடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பொருளுக்கு தேவையான அந்த பொருள்லாம் விற்கக்கூடிய இடத்துலையும் போய் கேட்குறாங்க. அங்கே எல்லாருமே சொல்கிறது இந்த அடையாளங்களை வச்சு சொல்லும் போது, இந்த மாதிரி யாரோ எங்கள் இடத்துலேருந்து யாரோ நாங்கள் அனுப்பலை, இந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி வுட்டு நாங்கள் வந்து யாருக்கும் சப்ளைவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வுட்டை செக் பண்ணி பார்த்தப்போ தான் தெரியுது, அந்த வுட்டு வந்து சவுத் வெஸ்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்துலேயே அந்த மாதிரி வுட்டு வந்து இல்லவே இல்லை அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. அந்த வுட்டு அப்போ எங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார், அவர் வெறும் கையில் தானே வந்தார், எப்படி அந்த படிக்கட்டை அழகாக அவர் கட்டி முடிச்சிட்டாரு, அவர் யாருமே அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி தனியாலாம் வந்து அவர் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டாருன்றதே ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, சூசையப்பரே தம்முடைய ஜபத்தை வந்து நவநாள் ஜபத்தை கேட்டு அவரே வந்து நம்மளுக்காக இந்த அதாவது சேப்பலை வந்து கட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க, நன்றி சொல்கிறாங்க, ரொம்ப உற்சாகமாக ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம நவநாள் ஜபம் வந்து வீண் போகலை, சூசையப்பர் கேட்டிருக்காரு, அவர் வந்திருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உற்சாகம் சந்தோஷமாக வந்து அவங்க துள்ளி குதிக்கிறாங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த படிக்கட்டை யூஸ் பண்ணி அவங்க நல்லபடியாக அந்த கொயர் ப்ராக்டிஸையும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த படிக்கட்டில் ஏறும் போதும் நன்றி சொல்லிகிட்டே அவங்க வந்து அந்த பயணத்தை வந்து அவங்க தொடங்கிட்டே வராங்க. இப்போ அந்த படிக்கட்டு தான் நம்ம நியூ மெக்சிகோ சிட்டியில் லொரிட்டோ சாப்பலில் வந்து இருக்குது. நம்ம இப்போ போனால் கூட அந்த படிக்கட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால தான் அவருக்கு வந்து அந்த படிக்கட்டுக்கு வந்து அவருடைய பேரை வச்சுருக்காங்க, இந்த சூசையப்பரனுடைய படிக்கட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோசப் ஸ்டாஸ்கேஸ்ன்னு போட்டாலே கூகுளில் கூட நீங்கள் போடுங்க, அதோட இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு தொழுந்து போல விஷயமா இருந்தாலும், நம்ம தோத்தே போயிட்டாலும் அதை நினச்சி நம்ம வந்து அதை கை விட்டுறாமல் நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம அர்ப்பணித்து ப்ரே பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட, அதாவது பிடிச்ச ஒரு செயின்ஸ்கிட்ட, பிடிச்ச ஒரு பாதுகாவலர்கிட்ட நம்ம வந்து ப்ரே பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் நடத்தி கொடுப்பாரு. ஜோசப் கிட்ட நம்ம எப்படி சிஸ்டர்ஸ் வந்து நவநாள் ஜெபிச்சு அவங்களுடைய காரியத்தை நல்லபடியாக ஜோசஃபே வந்து நம்ம முடிச்சு கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்மளும் நவநாள் ஜெபத்தை நம்ம யாருக்காக நம்ம நவநாள் நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த நவநாள் ஜெபத்தை பக்தியாக உண்மையாக நம்ம கோரிக்கைகளை வைத்து நம்ம நல்லபடியாக ஜெபிச்சோன்னா அந்த நவநாளுக்கான ஜெபம் என்றும் வீண் போகாமல் அது கிடைக்கும் அப்படின்றத வந்து சூசையப்பர் நிகழ்த்தின ஒரு அதிசயம் மூலமாக நம்மளை வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம சூசையப்பருக்கு நன்றி சொல்லுவோம், நம்ம சூசையப்பருக்கு தினமும் வாழ்த்துவோம். சூசையப்பரை வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து கூட கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா அவர் கடவுளுக்கு மட்டும் அப்பா இல்லை, நம்மளுக்கும் ஒரு அப்பா மாதிரி தான். ஒரு குடும்பம் எப்படி வாழணும், அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் நம்ம சூசை தந்தைன்னு சொல்கிறோம். ஸோ அப்பா இல்லாதவர்களுக்கும் சரி, அப்பா இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தந்தையாக இருக்கக்கூடியவர் வந்து நம்ம சூசையப்பர்னு சொல்லலாங்க. அதனால் நான் எப்போவுமே சூசையப்பர் வந்து என்னுடைய குடும்ப தலைவராக தான் நான் முதல்ல பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் என் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நான் வந்து என் மனசில் வச்சுருக்கேன். என்னுடைய குடும்ப தலைவராக நான் பார்க்கக்கூடியது
சூசை தந்தை. எந்த ஒரு காரியத்தை போனாலும், அதாவது நான் ஏதாவது வேலை செய்கிறனாலும் சூசையப்பர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்பா இந்த வேலையை செய்ய போகிறேன், இந்த வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். அது நல்லபடியாக வந்து சூசையப்பர் வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. அதே வந்து நிறைய வந்து மிராக்கள் நடக்கும். நிறைய வந்து நீங்கள் உண்மையாக பக்தியாக நீங்கள் வந்து கடவுளை வந்து நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுவாங்க, உங்களுக்கு வந்து உணர்த்துவாங்க. அவங்க நேரடியாக நம்ம அப்பரேஷன்ஸ் தான் அவங்களுக்கு தரலாம் கூட ஒரு சின்ன சின்ன செய்கை மூலியமாக, சின்ன சின்ன சிம்டம்ஸ் மூலியமாக, ஒரு நபர்கள் மூலியமாக நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரே வேலை ப்ரேயர், ஒரு நம்பிக்கை, அவ்வளோ மட்டும்தான். இது மட்டும்தான் நம்ம செஞ்சால் போதும். நம்ம கடவுளை மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியில் வந்து நம்மளை கொண்டு போயிடுவாங்க. நம்மளை தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து புனிதர்களும் சரி, நம்ம மாதாவும் சரி, அந்த மோட்சத்துக்கான பாதையில் நம்மளை கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா காரியமும் அதுக்கு எல்லாம் ஆப்ட் ஆகுது. நம்ம நம்பிக்கை, ப்ரேயர் மூலியமாக எல்லாமே அடைஞ்சிருவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு அதிசயத்தை சூசையப்பர் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. இதுதான் சூசையப்பர் கட்டி கொடுத்த சூசையப்பரினுடைய சுழல் படிக்கட்டு. இன்னும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக நன்றி. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரும். கண்டிப்பாக எனக்காக இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி நம்ம மாதாவையும், நம்ம புனிதர்களையும், நம்ம கடவுளையும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுடைய பிளெஸிங் எல்லாருக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். மரியாயே வாழ்க. ஆவே மரியா.